அவள் சிரிக்கும்போது முத்துக்கள் உதிர்ந்தன. இதைக் கண்டு பொறாமை கொண்ட மதுரை மன்னன், அடுத்து நாகலோகத்தில் உள்ள நாககன்னிகை இடமிருந்து நாகரத்தினம் கொண்டு வரச் சொன்னான். விக்ரமாதித்தன் சலந்தரன் என்ற தவளையின் முதுகில் ஏறி 7 கடல்களைக் கடந்து சென்றான். நாகலோகம் சென்று அனந்தன் பாம்பின் உதவியுடன் நாககன்னிகையை மணந்து, அவள் சிரிக்கும்போது உதிரும் நாகரத்தினங்களுடன் மதுரைக்குத் திரும்பினான். மதுரை மன்னனின் பொறாமை மேலும் அதிகரித்தது. அவன் விக்ரமாதித்தரை ஒரு பாதரச கிணற்றுக்குள் தள்ளிக் கொல்ல முயன்றான். ஆனால் சலந்தரன் உதவியால் அந்த அபாயத்திலிருந்தும் விக்ரமாதித்தன் தப்பினார். இறுதியில் சனீஸ்வர பகவான் ஒரு முதிய வேதியர் வடிவில் தோன்றி, விக்ரமாதித்தனின் சோதனை காலம் முடிந்துவிட்டதாக கூறி ஆசி வழங்கினார். விக்ரமாதித்தன் தனது பெருந்தன்மையைக் காட்டினார். நண்பர்களே, இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். விக்ரமாதித்தனின் மன உறுதியும் பொறுமையும் நமக்கெல்லாம் ஒரு படிப்பினை. இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அடுத்த அத்தியாயத்திற்காக இணைந்திருங்கள். நன்றி. தொடரும்.